வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சம் இம்பார்ட்டன்ட் கம்பவுண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அடடா, பேர் பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஐ ப்ராமிஸ் யூ, இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன கெமிக்கல் எப்படி ஒரு பெரிய மேஜிக் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒரு கேள்வி. ஜஸ்ட் இமேஜின், ஒரே ஒரு சின்ன பர்பிள் கலர் கல்லு, ஒரே ஒரு கிறிஸ்டல், அது எப்படி ஒரு கிளாஸ் ஃபுல்லா இருக்கிற டர்ட்டி வாட்டரை சேஃபா குடிக்கிற தண்ணியா மாத்த முடியும்? எப்படி? ஸோ இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு தேட போறோம். அண்ட் இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம ஹீரோ பொட்டாசியம் பர்மங்கனேட். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் டிரான்சிஷன் மெட்டல்ஸோட மாஸ்டர் பீசஸ்னு சொல்லலாம். ஆனா why should we care? நம்ம எதுக்கு இதை பத்தி படிக்கணும்? ஏன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் தான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், எப்படி ஒரு எலிமெண்டோட கலர், ரியாக்டிவிட்டி அண்ட் ரியல் வேர்ல்ட் யூஸை டிசைட் பண்ணதுங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். ஆல்ரைட், ஸோ ஐடோகோர் ஐடியா என்னன்னு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். அது என்னன்னா, அதுங்களோட அந்த பிரைட் விவிட் கலர்ஸ் அண்ட் அவங்களோட ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுக்குது. அதான் பவர்ஃபுல் ரியாக்டிவிட்டி. ஸோ நீங்க பார்க்குற அந்த கலரும் இந்த ரியாக்டிவிட்டியும் தான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறதுக்கு டைரக்ட் ப்ரூஃப். புரியுதா? இட்ஸ் ஆல் கனெக்டட். இந்த காம்பவுண்ட்ஸோட பவர் லெவல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க அவங்கள மெடல் வின்னர்ஸா பார்ப்போம். ஒரு காம்படிஷன் மாதிரி. இங்க ஒவ்வொரு காம்பவுண்டும் அதோட ஆக்சிலேஷன் ஸ்டேட்டை பொறுத்து ஒரு மெடல் வாங்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ அதிகமோ அவ்வளோ பெரிய மெடல். ஓகே, பாத்தீங்களா? கோல்டு மெடல் யாருக்கு போகுது? நம்ம சாம்பியன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4க்கு தான். ஏன்? பிகாஸ் அதான் த அல்டிமேட் சாம்பியன். அதில் இருக்கிற மேங்கனீஸ் அதோட ஹையஸ்ட் பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7ல இருக்கு. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரைட்? அடுத்து சில்வர் மெடல் யாருக்கு? K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். இதுவும் சும்மா இல்லை, ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர் தான். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +6. ஸோ இதுவும் ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஃபைனலாக பிரான்ஸ் மெடல். அது நம்ம காப்பர் சல்ஃபேட் CuSO4க்கு போகுது. இங்கே காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் +2 தான். ஸோ இது கலராக இருந்தாலும் மற்ற ரெண்டு மாதிரி அந்த அளவுக்கு அக்ரெசிவாக ரியாக்ட் ஆகாது. ஸோ பார்த்தீங்களா? +7, +6, +2, அ கிளியர் பவர் ஹைரார்கி. கரெக்ட். இப்போ எக்ஸாம்ல இந்த காம்பவுண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் மென்டல் இமேஜ் யூஸ் பண்ணலாம். இமேஜின் பண்ணுங்க, உங்க மைண்டுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஷெல்ஃப் இருக்கு. அந்த ஷெல்ஃப்ல நாம இப்போ 4 இம்பார்ட்டன்ட் பாட்டில்ஸை அடுக்க போறோம். இந்த விஷுவல் லைப்ரரி உங்களுக்கு எக்ஸாம்ல மறக்கவே மறக்காது. ஆல்ரைட், நம்ம ஷெல்ஃப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாட்டிலை எடுப்போம். இவர்தான் த பர்பிள் பிரெடேட்டர். யாரு? நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த பாட்டிலுக்குள்ள பாத்தீங்கன்னா டீப் இன்டென்ஸ் பர்பிள் கலர்ல கிறிஸ்டல்ஸ் இருக்கும். நான் ஏன் இதை பிரெடேட்டர்னு சொல்றேன்னா, இதோட பர்சனாலிட்டி அப்படி. ஏன்? பிகாஸ் இங்க மேங்கனீஸ் அதோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7ல இருக்கு. அதனால இது எப்ப பாரு எலக்ட்ரான்ஸை தேடிட்டே இருக்கும். ரொம்ப பசியோட, லைக் அ பிரெடேட்டர். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கிரி ஃபார் எலக்ட்ரான்ஸ். ரெண்டாவது பாட்டில், இது தி ஆரஞ்ச் ஆக்சிடைசர் பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த பாட்டில்ல பிரைட் ஆரஞ்ச் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இவரு சும்மா இல்ல, இவரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. ஸோ இதுவும் ரொம்ப ரியாக்டிவ் அண்ட் எப்பவுமே எலக்ட்ரான்ஸை கிராப் பண்ண ரெடியா இருக்கும். பர்பிள் பிரெடேட்டர் அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒரு வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். மூன்றாவது பாட்டில் பார்ப்போம். இது த ப்ளூ கிறிஸ்டல் காப்பர் சல்ஃபேட். ஆஹா, என்ன ஒரு அழகான விவிட் ப்ளூ கலர்ல கிறிஸ்டல்ஸ். இதை பார்க்கும்போதே தெரியுது இது ரொம்ப கண்டென்ட்டா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க காப்பர் ஒரு மாடரேட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், யானி +2ல தான் இருக்கு. அதனால நம்ம பர்பிள் பிரெடேட்டர் மாதிரி இது எலக்ட்ரான்ஸ்க்கு அழையாது. இட்ஸ் நாட் அக்ரெசிவ்லி சீக்கிங் எலக்ட்ரான். ரைட், ஃபைனலி நம்ம 4வது பாட்டில். வெல், ஆக்சுவலி இங்க 2 பாட்டில்ஸ் இருக்கு, சைட் பை சைடு. நம்ம இவங்கள த கலர் சேஞ்சர்ஸ்னு கூப்பிடலாம், அயர்ன் சால்ட்ஸ். ஒரு பாட்டில்ல பேல் கிரீன் கலர்ல கிறிஸ்டல்ஸ் இருக்கும், அது Fe2+. அதுக்கு பக்கத்துல இன்னொரு பாட்டில்ல yellow brown கலர்ல கிறிஸ்டல்ஸ் இருக்கும், அது Fe3+. பாத்தீங்களா? ஒரே மெட்டல், அயன் தான். ஆனா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறும்போது எப்படி கலர் மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் சூப்பர் எக்ஸாம்பிள். சரி, இந்த கலர்ஸ், இந்த ரியாக்டிவிட்டி இதெல்லாம் வெறும் டெக்ஸ்ட் புக்ல மட்டும்தானே இருக்கும்? இல்லவே இல்லை. இந்த காம்பவுண்ட்ஸோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. லெட்ஸ் see கெமிஸ்ட்ரி இன் ரியல் லைஃப். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அந்த கேள்வி, இப்போ அதுக்கு பதில் கிடைக்கும். KMnO4 தண்ணியை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண யூஸ் பண்றாங்க. அதோட அந்த பவர்ஃபுல் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கே, அது ஜெர்ம்ஸ் அண்ட் இம்பியூரிட்டிஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும். நவ் இங்க தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே வருது. அந்த டீப் பர்பிள் கலர் இருக்கே, அது வேலை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகும். ஏன்?
ஏன்னா அந்த பெர்மேக்னேட் அதோட ஆக்சிடைசிங் பவரை யூஸ் பண்ணி தீர்த்துடுச்சுன்னு அர்த்தம். த மேஜிக் இஸ் த கெமிஸ்ட். அடுத்து நம்ம ஆரஞ்சு ஆக்சிடைசரை பார்ப்போம். பொட்டாசியம் டைக்ரோமேட். இத லேப்ஸ்ல ரீடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இங்க அதோட கலர் சேஞ்ச் தான் ஹீரோவே. ஆரஞ்சு கலர்ல இருக்கிற Cr6+ ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே கிரீன் கலர்ல இருக்கிற Cr3+ஆ மாறும். இந்த கலர் சேஞ்சை பார்த்ததும் ரியாக்ஷனோட எண்ட் பாயிண்ட் வந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூ see, இட்ஸ் a very valuable analytical tool. இப்போ ஒரு ட்ரிக்கி ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன். நீங்க என்ன நினைப்பீங்க? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட அந்த பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் அந்த Cu2+ அயானால தான் வருதுன்னு நினைப்பீங்க, கரெக்டா? ஆனா உண்மை அது இல்ல. ஆக்சுவலி அந்த கலர் எப்படி வருது தெரியுமா? அந்த Cu2+ தனியா இருக்காது. அது வாட்டர் மாலிக்யூல்ஸ் கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும். அதுதான் CuH2O4+. இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்னா வர்ற லைட்ல இருக்கிற ரெட் பார்ட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். ரெட் அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா என்ன கலர் வெளியே வரும்? ப்ளூ தான். அதனால தான் நம்ம கண்ணுக்கு அந்த சொல்யூஷன் ப்ளூவா தெரியுது. ஸோ ரிமெம்பர், இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பேர் அயான், இட்ஸ் த காம்ப்ளெக்ஸ் இட் ஃபார்ம்ஸ் வித் வாட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. Okay, so let's quickly recap the most important points. Takeaway number 1. Transition metal compounds oda under special vivid colors strong reactivity ethanol varida. Having a lot of high-end variable oxidation states nalaton. Takeaway number 2. Unto 4 bottles on a shelf mental imager epo manyabagam vechikonga. Purple KMNO4, orange K2CR207, blue CSO4, and the green/yellow iron salts. And finally, takeaway number 3, in the chemistry unmai, thania cleanpunderleranda lab titrations were techum, it's all happening in the real world. So, to wrap it all up, core idea-வா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு மென்டல் பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க, and ஒரு ரியல் எக்ஸாம்பிளா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு பெரிய சுமையா இருக்கவே இருக்காது. ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நம்புங்க, you can definitely do this. All the very best.